The book of John chapter 4 verse 28 and 29. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஏறக்குறைய எல்லாருக்கும் இந்த செய்தி மிக நன்றாக தெரியும். சமாரிய ஸ்திரீ கிணற்றின் அருகே தண்ணீர் முள்ள வந்தார். அங்கே இயேசுவானவர் கடந்து செல்கிறார். அவளோடு கூட பேசுகிறார். அவளுடைய குறையை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் வெளிக்காட்டுகிறார். அவர் யார் என்பதை அவளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் தான் சுருக்கமான ஒரு செய்தி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள் என்ன என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஷார்ட் ஸ்டோரியா இந்த விஷயத்தை நான் ஆல்ரெடி ஒரே நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா இதிலிருந்து ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட என்ன பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு எங்க இருக்கிறார்? கானா ஊர்ல, கலிலியாவில் உள்ள கானா ஊர்ல இருக்கிறார். எங்க இருக்கிறார்? கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார். 3ஆம் அதிகாரத்துல இயேசு கலிலியாவில் இருந்து யூதேயாவிற்கு வருகிறார். அங்கனா எருசலேம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்துல இயேசு கலிலியா என்கிற தேசத்திலிருந்து யூதேயா என்கிற தேசத்திற்கு பிரயாணப்பட்டு போகிறார். யூதேயானா எருசலேம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எருசலேமுக்கு கடந்து போகிறார். 4ஆம் அதிகாரத்துல யூதேயாவிலிருந்து திருப்பி கலிலியாவிற்கு கடந்து வருகிறார். கலிலியாவுக்கு மறுபடியும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. 4:2 வாசிங்க. யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலியாவுக்கு போனார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மறுபடியும் கலிலியாவுக்கு போனார். That means ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிறந்து 33.5 வருடம் வாழ்ந்தார். 33.5 வருடம் வாழ்ந்தார். 30 வருடம் அவருடைய வாழ்க்கை. 12ஆம் வயசு வரைக்கும் அவருடைய வாழ்க்கை நமக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வயதுல அவர் எருசலேம் தேவாலயத்தில் பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், வேத பண்டிதர்கள் முன்னிலையிலிருந்து அவர்கள் பேசுகிறதை பேசினார். அவர் பிரசங்கிக்கல, அவர் பேசினார். பேசும் பொழுது ஞானத்தினால் நிறைந்து பேசினார் என்று அங்கே பார்க்கிறோம். இந்த 12 வயதுக்கு பிற்பாடு மீதமுள்ள 18 வருடம் இயேசுவானவர் 12 வயதிலிருந்து 12ஆம் வயதுல தேவாலயத்தில் இருந்தார் என்று பார்த்தோம். 12 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் எங்கே இருந்தார் என்று ஒரே ஒரு வசனம் தான் சாட்சி. லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப மீதமுள்ள 18 வருடம் என்ன நடக்கிறது? மனுஷர் தயவிலும் தேவ தயவிலும் அவர் குடும்பத்தோடு இருந்து நற்கீர்த்தியிலும் என்ன செஞ்சார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 30 வயது ஆகிறது. 30வது வயதுல தான் யோவான், ஸ்நாபக யோகன்னான் அவரிடத்தில் யோர்தான் நதியில வந்து இயேசுவானவர் என்ன செய்கிறார்? ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறார். அப்ப 30 வயதுல இருந்து தான் அவருடைய ஊழிய பிரயாணம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஊழியம். அவர் இங்க வந்து என்ன செஞ்சாரு? ஊழியத்துக்கு தான் வந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பூமியில அவர் மனிதனாக அவதரித்தது, இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பிறந்தது. அவர் தேவ புத்திரனாக இருந்தார், தேவனாக இருந்தார். ஆதியிலே, அதான் நம்ம வாசிக்கிறோம்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் தேவனோடு கூட இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். திருப்பி 14ஆம் வசனத்தில் வரும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கிடையே, அதாவது மனிதர்களுக்கிடையே என்ன செஞ்சார்? இருந்தார் என்று இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 30 வயதிலிருந்து 33.5 வருடம். அப்போ 3.5 வருடம் தான் இந்த பூமியில என்ன செஞ்சார்? அவர்
ஊழியத்தை செய்தார். இந்த ஊழியத்தை செய்தார். ஆனா அந்த 3.5 வருட ஊழியம் என்று மிக அற்புதமான ஊழியம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மிக அற்புதமான ஊழியம். இன்றைய ஊழியத்தோடு எந்த ஒரு ஊழியத்தோடும் அந்த ஒரு ஊழியத்தை கம்பேர் பண்ணவே முடியாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் நாம பார்க்கிற இந்த ஊழியங்கள்ல எந்த ஊழியத்தையும் அவர் செய்த ஊழியத்தோடு கம்பேர் பண்ணவே முடியாது. காரணம், மறுபடியும் அவர் எருசலேமில் இருந்து கலிலேயாவிற்கு திரும்ப வருகிறார் என்றுதான் நம்ம என்ன செஞ்சோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். கலிலேயாவில் இருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் எருசலேமுக்கும், எருசலேமில் இருந்து கலிலேயாவிற்கும் இருக்கிற தூரம் என்ன தெரியுமா? ஏறக்குறைய 145-150 கிலோமீட்டர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவானவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஊழியம் செய்ய கடந்து போன பாதைகளில் அல்லது கடந்து போன விதங்களில் அவர் நடந்துதான் ஊழியம் செய்திருக்கிறார். படகில் போய் இக்கரையில் இருந்து அக்கறைக்கு ஊழியம் செய்திருக்கிறார். வேற எந்த வாகனத்தையும் அவர் யூஸ் பண்ணதா எழுதவே இல்லை. அவருக்கு வேண்டுமென்றால் ஒரு ஒட்டகத்தை யூஸ் பண்ணிருக்கலாம், வேண்டுமென்றால் ஒரு குதிரையை யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் அவர் அப்படிப்பட்ட எந்த மிருகங்களையும் வாகனங்களாக யூஸ் பண்ணல. ஒன்று, அல்லேலூயா ஸ்தோத்திரம். எருசலேம் தேவாலயத்துல அந்த வீதியில கடந்து வரும் பொழுது ஒரே ஒரு முறை கழுதையின் மேல் ஏறி வந்தார். அதை தவிர அவர் எங்குமே என்ன செய்யல? அவர் எந்த வாகனங்களையும் யூஸ் பண்ணல. நம்ம இப்ப இருக்கிற ஊழியக்காரர்கள் ஆரம்பத்துல சைக்கிள்ல, அப்புறம் ஸ்கூட்டர்ல, அப்புறம் கார்ல அப்கிரேடிங் ஆயிட்டே வர்றாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தவறு இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். காலகட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கு ஏற்றவாறு உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு ஏற்றார் போல ஆண்டவருடைய வசனத்தை அறிவிக்க இன்டர்நெட், அல்லேலூயா ஸ்தோத்திரம், மற்ற எல்லா உபகரணங்களையும் உபயோகிப்பது தவறே இல்லை. வாகனங்கள் வாங்குவது தவறு இல்லை. ஆனால் அவைகளுக்காகவே ஊழியம் செய்வது தவறு. ஹல்லேலூயா. அவைகளுக்காகவே ஊழியம் செய்வது தவறு. ஊழியத்திற்காக ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அல்லேலூயா ஸ்தோத்திரம் பெற்றுக் கொள்வது ஒருபோதும் தவறில்லை. இயேசு செய்தது போலதான் செய்ய வேண்டும் என்று சொல்லல. ஆனால் அந்த காரியங்களுக்காக தன்னை முன்னிலைப்படுத்த, ஃபேமஸாக, அப்கிரேட் பண்ணுவதற்காக ஊழியம் என்ன செய்யக்கூடாது. அதை முதலாக சொல்லி, இயேசு 150 கிலோமீட்டர் அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கலிலியா டு யூதேயா, யூதேயா டு கலிலியா என்று அவர் பிரயாணம் பண்ணி ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஊழியத்தை நடந்து ஊழியத்தை செய்து கொண்டார். அவருடைய ஊழியங்கள் எல்லாம் அற்புதமானவைகள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அற்புதமானவைகள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். எங்க தெரிந்தெடுத்தார் 12 சீஷர்களை? கலிலியா. நம்ம படிச்சோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம இதெல்லாம் சிந்தித்தோம். 12 சீஷர்களை எங்க இருந்து தெரிந்தெடுத்தார்? கலிலியா கடலோரத்திலிருந்து அவர் தெரிந்தெடுத்தார். கலிலியா கடலோர அந்த ஏரியாக்களில், அந்த பட்டணங்களில், அந்த சிட்டியில இருந்து தான் இந்த 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். இந்த 12 பேரும் மிக சாதாரணமானவர்கள். ஹல்லேலூயா. மிக சாதாரணமானவர்கள். மீன் பிடிக்கிறவர்கள், சுங்க வரி பிரிக்கிறவர்கள், இப்படி என்று மிக சாதாரணமான தோற்றத்தோடு மிக சாதாரணமான மனிதர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உடையிலும் சரி, அவர்கள் தோற்றத்திலும் சரி, மிக சாதாரணமானவர்கள். இயேசு அவர்களுக்கு அவர் செய்த ஊழியம், அற்புத அடையாளங்கள் தவிர மற்ற எந்த வகையிலும் இவர்களை விட மேன்மையாக எந்த இடத்திலும் அவரை காட்டிக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் இந்த சீஷர்களுக்கு மேலானதாக, வித்தியாசமாக தன் ஊழியத்தை அவர் செய்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தன் ஊழியத்தை அவர் செய்தார். தன்னோடு கூட இருந்த ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரங்களை கொடுத்தார். சீஷர்களுக்கு மேலாக கொடுத்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தன்னோடு கூட இருந்த சீஷர்களுக்கு மேலாக அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனால் தோற்றத்திலும், அவர்களுடைய உணவிலும், மற்ற எந்த காரியத்திலும் சீஷர்களை விட அவர் தன்னை வேறுபடுத்திக் கொள்ளவே இல்லை. அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களில் ஒருவனாக தான் காணப்பட்டார் இயேசுவானவர். ஹல்லேலூயா. அவர்களில் ஒருவராக தான் காணப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்னவென்றால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கெத்செமனே என்கிற தோட்டத்தில் வைத்துதான் இயேசுவை என்ன செய்வாங்க? கெத்செமனே தோட்டத்தில் வைத்து இயேசுவை பிடித்துக் கொள்வாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கு பிடிப்பதற்கு முன்பதாக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சரி, இயேசுவானவர், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்,
நாம பார்க்கிறபடி நாம எப்படி பார்த்தோம்? ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி பார்த்தோம்? 12 பேர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் கூடி இருக்கிற அந்த ஒரு கூட்டத்தில் இயேசுவானவர் நடுவில் இருப்பார். இயேசுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான துணிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பிக்சர்ல, அந்த போட்டோல நம்ம பார்க்கும்போது இயேசுவானவர் நடுவிலே வித்தியாசமாக இருப்பார். அப்பத்தையும் அந்த திராட்சரசத்தையும் எடுத்து பகிர்ந்து கொடுக்கிற மாதிரி தானே நம்ம எல்லா இடத்துலயும் போட்டோ எல்லாம் பார்த்திருக்கிறோம். இனி ஒரு முறை போட்டோ பார்த்திருக்கிறோம். எப்படி தாடியெல்லாம் வைத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் கைகளில 2 அல்லேலூயா காயங்களோடு கூட, அதாவது ஆணி அடித்த 2 காயங்களோடு கூட, கால்களில் 2 காயங்களோடு கூட, தலையில் ஒரு முள் கிரீடத்தை வைத்து கொஞ்சம் வெளிச்சமாக காட்டப்பட்டு அப்படிப்பட்ட பிக்சர் தான் இயேசுவே. நம்ம இயேசு என்று சொல்லும் பொழுது இந்த பிக்சர் தான் நம்ம எல்லாருடைய மனசுலயும் வரும். சரிதானே? வரும். ஆனா உண்மை அது இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். உண்மை அது இல்லை. ஏன்னா அப்படி இருந்திருந்தா, இயேசுவானவர் அப்படி வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருந்திருந்தா, அதுல மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யூதாஸ். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் போய் முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் 30 வெள்ளிக்காசை வாங்கிவிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்ன அடையாளம் என்று சொல்லி வித்தியாசமான தோரணையோட, வித்தியாசமாக ஒரு இந்த சால்வை எல்லாம் போட்டுக்கொண்டு ஒருவர் இருப்பார், அவர்தான் இயேசு என்று சொல்லிவிட்டு இருந்தா போதும். இவரும் வெளி உலகத்துக்கு தெரியாம தப்பிச்சிருக்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவை காட்டி கொடுத்த இந்த யூதாஸ் கெத்செமனே என்கிற தோட்டத்தில் சீஷர்களோடு கூட இயேசு இருக்கும் பொழுது இயேசு என்ன செஞ்சாரு? போய் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து முன்னாடியே சொல்லி வச்சிருந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். முன்னாடியே இந்த யூதாஸ் அல்லேலூயா ஸ்தோத்திரம் மற்றவர்களோடு, வேதபாரகர்களோடும், இவர்கள் இயேசுவை பிடிக்க வகை தேடினவர்களோடு சொல்லி வைத்திருந்தார், நான் இவ்விதமாக இயேசுவை உங்களுக்கு காண்பித்து தருவேன் என்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவானவர் தோற்றத்திலையும், இயேசுவானவர் பேச்சிலையும், இயேசுவானவர் உணவு பழக்க வழக்கத்திலையும் எல்லாவற்றிலும் சீஷரோடு கூட ஒத்திருந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சீஷர்களை போல இருந்தார். அவர் எந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்களை விட தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதுமே நினைத்ததும் இல்லை. அதற்காக அவர்களுக்கு இடையில் சென்று அவர்களோடு கூட இருந்து, அவர்கள் வசித்த இடத்துல தங்கி, அவர்கள் போன இடத்துல போய் அவர்களோடு கூட இருந்து ஊழியம் செய்தான் இயேசு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஊழியத்திற்காக தான் அழைக்கிறார் என்னையும் உங்களையும். ஹல்லேலூயா. அவர் எந்த வித்தியாசத்தையும் காண்பிக்கவில்லை. இந்த இயேசுவை குறித்து தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்று. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசியுங்கள். Hebrew chapter 4 verse 15 and 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் நமக்கு இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அல்லேலூயா ஸ்தோத்திரம் பலி செலுத்த போகும் பொழுது பிரதான ஆசாரியர் கையில கோழியையோ அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆட்டையோ மாட்டையோ ஏதாவது பலி செலுத்த வேண்டும் என்று தங்களுடைய பாவங்களுக்கு ஆக அல்லது தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறத்தக்கவனும் பொருத்தனைகள் பண்ணி இந்த காணிக்கைகளை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த பிரதான பழைய ஏற்பாட்டில் இருந்த பிரதான ஆசாரியனுக்கு உண்மையாக இவர் என்ன ஒரு பாதையில கடந்து செல்லுகிறார் என்று இந்த மனிதனுடைய நிலைமையை அறிய இயலாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் சாதாரண புரோகிதன், அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆசாரியன். ஆனால் நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? அடுத்த வார்த்தை, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு. எல்லா விதத்திலும் என்னன்னா காற்றிலும் மழையிலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த சீஷர்கள் நடந்த ஏரியாக்கள் அவர்கள் என்னென்ன பாடுகள், உணவுக்கு குறைவு ஏற்பட்டது, அல்லேலூயா ஸ்தோத்திரம் பற்றாக்குறை ஏற்பட்டது, அல்லேலூயா ஸ்தோத்திரம் படுத்துறங்க இடமில்லாது இருந்தது, அல்லேலூயா ஸ்தோத்திரம் காற்று மழை எல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இவர்களோடு கூட இருந்து இவர்களுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு என்ன வந்தது? அல்லேலூயா ஸ்தோத்திரம் வியாதிகள் எல்லாம் வந்தது. பேதுருடைய மாமியானவருக்கு வியாதிகள் வந்தது. இந்த மாதிரிப்பட்ட காரியத்தில் எல்லாவற்றிலும் இயேசு ஒரு சாதாரண மனிதனை போல நம்முடைய பாடுகள் சகலத்தையும் அறிந்த ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று வசிங்க. சோதிக்கப்பட்டும் பாவம் மட்டும் அவர் அண்டிக் கொள்ளல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் நம்மை போல இருந்தார். ஆனால் பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். மத்திய ஸ்தோத்திரம். நம்முடைய பலகீனங்களை குறித்து அறியாத ஒரு பிரதான ஆசாரியர் அல்ல, நம்முடைய சகல காரியங்களையும் குறித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்மோடு கூட வாசமா இருந்து, அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்மோடு கூட வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மோடு கூட வாசம் பண்ணி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு பிரதான ஆசாரியர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். Who is our role model என்று கேட்டால் Jesus is our role model. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். First Jesus is our role model. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யார் ஊழியத்துல யார் உங்களுக்கு ரோல் மாடல்? Jesus is our role model. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். Jesus is our role model. ஏனா பாவம் இல்லாத பரிசுத்தர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. பாவம் இல்லாத பரிசுத்தர் அவர் ஒருவரே. மாத்திரமல்ல, நம்முடைய பலகீனங்களை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார். ஒரு பாஸ்டருக்கும் நம்முடைய பலகீனங்களை குறித்து தெரியாது. நாம் என்ன சூழ்நிலையில் கடந்து போகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. நாம் எவ்வளவு வட்டி கடன் கட்டுகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. நாம் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறோம், எப்படி குடும்பத்தை நடத்துகிறோம் என்று ஒரு பாஸ்டருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் என்ன விதமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வாழ்க்கையை முன்னேறி கொண்டு செல்கிறோம், முன்பதாக கொண்டு செல்கிறோம், நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, எவ்வளவு கஷ்டத்துல நம்ம கடந்து செல்கிறோம் என்று ஒரு மனிதனுக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசுவானவர் சகலத்தையும் குறித்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகலத்தையும் குறித்து அறிந்திருக்கிறார். காட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இயேசுவை தான் நாம யாராக கொண்டிருக்கிறோம்? ரோல் மாடலாக கொண்டிருக்கிறோம். சரி, இயேசு ஹல்லேலூயா பிதாவாகிய தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தன் குமாரன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை மீண்டுமாக தன்னிடமாக திருப்ப ஒரு சித்தம் கொண்டார். ஏன்? ஆதியிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு இவர்கள் என்ன செஞ்சார்கள்? மனித குலம் தேவனை விட்டு பிரிந்து போனது. அதாவது தேவனுடைய பிரசன்ஸை விட்டு விலகி போக நேர்ந்தது. காரணம் பாவம். பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தமான தேவன் வாசம் செய்ய முடியாது. அவர் மனிதனை உண்டு மனிதனை நோக்கமே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஒரு பரிசுத்த ஐக்கியத்திற்காக தான் அவர் என்ன செஞ்சார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்டு பண்ணினார். ஆனால் மனிதனுடைய மீறுதல் நிமித்தம் அவர்கள் பிரிந்து தேவனை விட்டு தூரம் சென்று விட்டார்கள். இப்போ ஆண்டவர் பலவித உடன்படிக்கைகளை கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த விழுந்து போன அல்லது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விலகி போன இந்த மனிதர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கவனும் பல கட்ட உடன்படிக்கைகளை செய்கிறார். இவை எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முழுமையாக அந்த ஒரு ரீகன்சிலியேஷன் ப்ராசஸ் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால கடைசியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தன் ஒரே பேரான குமாரனை நம்மிடத்தில் அனுப்பி இந்த மனித குலத்தை விடுவிக்க அவர் என்ன செய்கிறார்? சித்தம் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கான சகலத்தையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆரம்ப உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருந்து சகல காரியத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக அதற்குரிய தருணத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த தருணத்தை ஆயத்தப்படுத்துகிறத பாருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் அதற்கான காரியங்களை ஆயத்தப்படும் பொழுது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது, இந்த வார்த்தை நினைவிருக்கட்டும், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது. எந்த காலம் நிறைவேறிற்று? எந்த காலம் நிறைவேறிற்று? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிங்க.
15ஆம் வருஷத்திலே ஓகே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏறுவது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரியாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கு திரோஹானத்துக்கு அதிபதியாகவும் லிசினியா கார்பாங்கு தேசமாகிய அபிலனேக்கு அதிபதியாகவும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியாயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செம்மையாக்கப்படும், கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும் பொழுது இயேசுவானவர் இந்த காலம் நிறைவேறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்க வேண்டாம். இதே காரியத்தை 40ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள், ஏசாயா, புக் ஆஃப் ஐசாயா, அந்த தீர்க்க பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் என்று ஒருவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக ஸ்நாபக யோகன்னான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த காலம் நிறைவேறின பொழுது என்னாச்சு? இயேசுவானவர் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். மாத்திரமல்லங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இது மட்டுமல்ல நிறைவேறினது, நிறைவேற அநேக காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவன் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணினார். அதில் ஒன்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த, இதுல கடைசியான காரியம் தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த ஸ்நாபக யோவானான ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனுடைய காரியம் வருகிறது. ஆனால் அதற்கு முன்பதாகவே பல காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அதில் மிக முக்கியமான ஒன்று ரோம அரசாங்கம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ரோம அரசாங்கம். ரோம அரசாங்கத்திற்கும் ஆண்டவருடைய வருகைக்கும், அதாவது இயேசுவானவர் முதலாவதாக வந்தார்ல, அந்த வருகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை, all the roads are leads to Rome. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் all the roads are leads to Rome. அதற்கு காரணம் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு பழமொழி, ஒரு சொல் இருக்கு, ஒரு இடியம்ஸ் இருக்குது. அது என்னன்னா all the roads are, எங்க இருந்து நம்ம போனாலும் இந்த இடத்துக்கு லட்சியத்திற்கு நம்ம போயிடலாம். எந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ப்ரொசீஜரை கையாண்டாலும் அந்த காரியத்தில் நம்ம போய் சென்று சேரலாம் என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் all the roads are leads to Rome என்று அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா ரோம சாம்ராஜ்யம் அரசாட்சிக்கு வந்த பொழுது அவர்கள் செய்த மிகப்பெரிய காரியம் ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏறக்குறைய 4 லட்சம் கிலோமீட்டர் ரோட்ஸ் அவங்க போட்டாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம சொல்லுவோம் இல்ல, பண்டைய காலத்துல போட்ட பாலங்கள் இன்றைக்கும் உடையாமல் இருக்கிறதுன்னு. அப்படிப்பட்ட பாலங்களை கட்டினவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ளவர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் பக்கத்துல கட்டுற கான்கிரீட் பாலம் எல்லாம் உடைந்து போகிறது, இன்றைக்கும் இந்த பாலம் எல்லாம் நிக்கிறது என்று சொல்லுவாங்க இல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ all the roads are leads to ஹல்லேலூயா ரோம் என்று சொல்வதற்கு எல்லா சாலைகளும் ரோமாபுரியிலேக்கு சென்றடைகிறது என்கிற இந்த வாசகம் எழுதப்பட்டதன் காரணம், உலக சரித்திரத்தில் அன்றைய காலகட்டத்தில் உலக சரித்திரத்தில் மிகவும் அதிகமாக ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த வழிகளை பாதைகளை உண்டு பண்ணின ஒரு அரசாங்கம் ரோம அரசாங்கம். ரோம அரசாங்கம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஓமான் எடுத்துக்கிட்டா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேக வீடுகள் எல்லாம் கம்மியா இருக்குது. சில
பல இடங்கள்ல இப்ரி அல்ல ஸ்தோத்திரம் சூர் இங்க எல்லாம் வந்து குடும்பங்கள் வீடுகள் எல்லாம் கம்மியா இருக்கு. ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா அல்ல ஸ்தோத்திரம் வெல் அண்ட் குட், நல்ல மிகப்பெரிய பாதைகளை போட்டு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறாங்க, டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்கறாங்க, அல்ல ஸ்தோத்திரம் வாகனங்கள் கடந்து செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து அல்ல ஸ்தோத்திரம் இந்த தேசத்தை அவர்கள் மிகவும் அல்ல ஸ்தோத்திரம் நன்றாக அந்த ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அல்ல ஸ்தோத்திரம் தண்ணீர், அடிப்படை தேவையான தண்ணீர், அல்ல ஸ்தோத்திரம் மின்சாரம், அல்ல ஸ்தோத்திரம் தொலைபேசி, இந்த அழைப்புகளை கொடுத்து ரோடை கொடுத்துறாங்க. இப்படிப்பட்ட அல்ல ஸ்தோத்திரம் இதே போல இன்றைக்கு நாம அப்படி சொல்றோம் இல்ல, இதே மாதிரி ஒரு காலகட்டம் ரோம அரசாட்சியில என்ன செஞ்சாங்க ரோம அரசாட்சியில செஞ்சாங்க. அதனாலதான் அந்த ஒரு வாசகம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணலாம், ஆல் தி ரோட்ஸ் ஆர் லீட்ஸ் டு ரோம், ஆல் தி ரோட்ஸ் ஆர் லீட்ஸ் டு ரோம். அல்ல ஸ்தோத்திரம் அதை பல இடங்கள்ல வந்து பயன்படுத்துவாங்க இதை. அல்ல ஸ்தோத்திரம் எந்த மாதிரி நீங்க வேணா பண்ணுங்க, இதோடைய எய்ம் வந்து ஒரே இதுதான், என்ன காரியங்களை இங்க செய்யுங்க, எந்த பாதையில வேணா போங்க, இதோடைய எய்ம் வந்து ஒண்ணுதான் என்று அல்ல ஸ்தோத்திரம் ஒண்ணுதான் என்று சொல்வதை குறித்து நாம பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இரண்டாவதாக ஹெலினைசேஷன் என்கிற ஒரு அல்ல ஸ்தோத்திரம் ஒரு தத்துவம் இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது. ஹெலினைசேஷன் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. என்னன்னா அலெக்சாண்டர் த கிரேட், அல்ல ஸ்தோத்திரம் அலெக்சாண்டர் த கிரேட் நம்ம எல்லாம் பாட புஸ்தகத்துல எல்லாம் படிச்சிருக்கோம்ல, அந்த ஒரு அல்ல ஸ்தோத்திரம் அரசாங்கம், அதாவது கிரீக் அல்ல ஸ்தோத்திரம் கிரேக்க அல்ல ஸ்தோத்திரம் அந்த ஒரு அரசன் தேசத்தை பிடித்துக் கொண்டார். அல்ல ஸ்தோத்திரம் அதன் விளைவாக கிரேக்க மொழி அல்ல ஸ்தோத்திரம் கிரீக் லாங்குவேஜ் வந்து என்னாச்சு அல்ல ஸ்தோத்திரம் எல்லா இடத்திலும் பரவலாக அல்ல ஸ்தோத்திரம் இப்ப இங்கிலீஷ் எங்க எல்லாம் இருக்கிற மாதிரி கிரேக்க லாங்குவேஜ் வந்து லாங்குவேஜ் அவங்களுடைய கல்ச்சர் எல்லாம் வந்து என்னாச்சு பெருகிச்சு. அல்ல ஸ்தோத்திரம் பெருகிச்சு. அல்ல ஸ்தோத்திரம். அடுத்ததாக சினகோகுனா என்னன்னா சின்ன சின்ன தேவாலயங்கள். அல்ல ஸ்தோத்திரம் நம்ம ஊர்ல எல்லாம் வேணா இப்படி சொல்லலாம், குருசடிகள்னு சொல்லுவாங்கல்ல, குருசடி அந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்ப அந்த சினகோக்கு அந்த முறைமைகள் எல்லாம் அல்ல ஸ்தோத்திரம் இந்த தேசங்கள்ல இயேசுவானவர் வருகைக்கு முன்பதாக காணப்பட்டது. இவையெல்லாம் ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்கு, ஆண்டுடைய சீஷர்கள் ஊழியத்தை செய்வதற்கு வழிவகை செய்தது. எப்படி அநேக கிலோமீட்டர்கள் நடந்து சென்று அல்ல ஸ்தோத்திரம் ஊழியம் செய்ய இந்த ரோம சாம்ராஜ்யம் உதவி செய்தது. மாத்திரமல்ல அல்ல ஸ்தோத்திரம் ஊழியம் செய்வதற்கு என்று ஒரு லாங்குவேஜ் வேணும். கிரேக்க மொழி லாங்குவேஜை அல்ல ஸ்தோத்திரம் எல்லா இடத்திலும் பொதுவாக பரவலாக காணப்பட்டதனால் அந்த ஊழியம் செய்வதற்கு உதவியாக போனது. அல்ல ஸ்தோத்திரம் உதவியாக இருந்தது. அதான் கெலிசினைசேஷன் என்று இந்த அலெக்சாண்டர் த கிரேட் அல்ல ஸ்தோத்திரம் கிரீக் மட்டும் இல்ல, கிரீக்கை விட்டு அவுட் சைட்லயும் இந்த மொழியை வந்து ரொம்ப இடத்துல பரவலாக கொண்டு போன அல்ல மொழி கல்ச்சர் எல்லாவற்றையும் பரவலாக கொண்டு போன ஒரு ராஜா தான் யாரு? அலெக்சாண்டர் த கிரேட். அப்போ அல்ல ஸ்தோத்திரம் அடுத்து இந்த சினகோகு அல்ல ஸ்தோத்திரம் இந்த சின்ன சின்ன தேவாலயங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியங்கள், அதாவது தோராவை என்ன செய்வாங்க இந்த சினகோகுல வாசிப்பாங்க. தோரானா என்னது? பஞ்ச ஆகமங்கள், ஆதியாகமம் அல்ல ஸ்தோத்திரம், எண்ணாகமம், உபாகமம் அல்ல ஸ்தோத்திரம், யாத்திரை ஆகமம் அல்ல ஸ்தோத்திரம், இன்னொரு ஆகமம் லேவியர் ஆகமம், இப்படி 5 ஆகமங்கள் அல்ல ஸ்தோத்திரம் என்றைக்கும் இந்த சினகோகுல என்ன செய்யப்படும்? வாசிக்கப்படும். இதற்காக இந்த சினகோகுகளை எல்லாம் உண்டு பண்ணினாங்க. இப்ப பாருங்க நிறைய காரியங்கள் இன்னும் அதிகம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து பிறப்பதற்கு முன்பதாக ரோட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தங்களுடைய சீஷர்கள் சிதறி போன சீஷர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதியிருக்கிறது. அல்ல ஸ்தோத்திரம் துன்பப்பட்டார்கள், அல்ல ஸ்தோத்திரம் ஒடுக்கப்பட்டார்கள், பயம் வந்தது. பயம் வந்ததுனால என்ன செஞ்சாங்க? சிதறி போனார்கள். ஆனால் சிதறி போன சீஷர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். காரணம் அவர்கள் சிதறி போவதற்கு பாதை லகுவாக இருந்ததற்கு காரணம் ரோமன் எம்பையர்ஸ், ரோம சாம்ராஜ்யம் அதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இரண்டாவதாக எல்லா சினகோகிலும் இயேசுவானவர் அல்ல ஸ்தோத்திரம் போய் பிரசங்கம் பண்ணினார். அல்ல ஸ்தோத்திரம் இயேசுவின் சீஷர்கள் போய் பிரசங்கம் பண்ணினாங்க. அல்ல ஸ்தோத்திரம் அதற்கு இந்த சினகோக் அல்ல ஸ்தோத்திரம் இவை அல்ல ஸ்தோத்திரம் உதவி செய்தது. அல்ல ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க அல்ல ஸ்தோத்திரம் ஜான் தி பாப்டிஸ்ட், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனிதனை. இப்படி அநேக காரியங்களை அல்ல ஸ்தோத்திரம்
prepare. ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக பல காரியங்கள் ஆயத்தம் ஆனது போல இரண்டாம் வருகையாகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற நமக்கும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக ஆயத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. முக்கியமாக நான் ஒரு வசனத்தை சொன்னேன்னா, ஹல்லேலூயா, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் இருக்கும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஹல்லேலூயா ஒரு வசனம் இருக்கும். எல்லாரும் என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா அந்த சடலங்களை பார்ப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவானவருடைய இரண்டாம் வருகைக்கு நெருங்குகிறோம், ஆயத்தமாகிறோம் என்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், ஒரு பகுதியை. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம். அதனுடைய 6 முதலுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 6 முதலுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து வேறொரு மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் ரெண்டு சாட்சிகள், கர்த்தருக்குடைய ரெண்டு சாட்சிகள். நான் அதுக்கு ஆழமான உள்ளே போகல, ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். ரெண்டு சாட்சிகள், கர்த்தருடைய ரெண்டு சாட்சிகள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஹல்லேலூயா பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அடுத்த வசனம் 8ஆம் வசனம். அவர்களுடைய உடல்கள் மகாநகரனா எருசலேம் நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். கர்த்தர் எங்கே சிலுவையில் அறையப்பட்டார்? எருசலேமில் இருந்து கபாலஸ்தலம் என்கிற ஹல்லேலூயா இடத்திலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஓகே. 9ஆம் வசனம். ஜனங்களிலும் நேஷன்ஸ், ஜனங்கள்னா இங்கிலீஷ்ல இருக்கு நேஷன்ஸ், கோத்திரங்களிலும் ட்ரைப்ஸ், பாஷக்காரிலும் லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜ், ஜாதிகளிலும் கேஸ் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். How is possible? இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியமாகும்? ஹல்லேலூயா. இந்த வசனம் எழுதப்பட்டது எத்தனை வருடங்களுக்கு முன்பே உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமம், அன்றைக்கு இன்டர்நெட் என்கிற ஒரு சம்பவமே இல்லை. ஆனா இன்றைக்கு இது சாத்தியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இது சாத்தியம். ஹல்லேலூயா. எருசலேம் வீதியில இந்த ரெண்டு சாட்சிகள் கொலை உண்டு கிடப்பதை 3.5 நாட்கள் பார்க்க முடியும்னா, உலகத்தில் உள்ள சகல ஜாதியார், சகல பாஷைக்கார், சகலதும் பார்க்க முடியும் என்றால் இன்றைக்கு அது சாத்தியம். அதான் தேவனுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. We need to prepare ourselves to hallelujah meet our God. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உன் கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. சரி, அதற்குள்ளதாக வரல. அப்போ ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷன்ஸ். ஹல்லேலூயா. என்ன ப்ரிப்பரேஷன்ஸ்? ஹல்லேலூயா. இன்டர்நெட், ஹல்லேலூயா ப்ரிப்பரேஷன்ஸ். எலான் மாஸ்க், ஹல்லேலூயா, அதிக கண்டுபிடிப்புகளை எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இவை எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஹல்லேலூயா ஆயத்தப்படுத்துகிறத காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஹைப்பர் லூப். ஹல்லேலூயா. துபாயில் இருந்து மும்பைக்கு ஹைப்பர் லூப் 2 மணி நேரத்துல 2000 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் 2 மணி நேரத்துல, பிளைட்லயே 4 மணி நேரத்துல போகிற ஹல்லேலூயா பிரயாணத்தை அண்டர் வாட்டர் ஹைப்பர் லூப் வழியாக 2 மணி நேரத்துல போகிறதற்கான திட்டங்கள் செயல்முறைக்கு வந்துவிட்டது. அதனுடைய ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி டிக்ளேர்ட். they are going to start the project. ஹல்லேலூயா. அந்த ப்ராஜெக்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் வேகமாக ஹல்லேலூயா ஆண்டவருடைய வருகையில ஆண்டவர் வந்து இந்த பூமியிலே 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். ஆண்டவர் வந்து என்ன செய்ய போகிறார்? 1000 வருடம் இந்த பூமியிலே அரசாட்சி செய்ய போகிறார். எல்லா முட்டும் மடங்கும், எல்லா நாவும் பாடிடும், இயேசு மாத்திரம் கர்த்தர். எல்லா முட்டும் மடங்கும், எல்லா நாவும் பாடிடும்,
இயேசுமா. பாட்டு மட்டும் இல்லைங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் ஹல்லேலூயா மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்ததனால தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லா நாமத்திற்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அதனால எல்லா மட்டும் மடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும். வசனத்துல இருக்குதா? இருக்குது. சக்கரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சக்கரியா பழைய ஏற்பாட்டுல கடைசி பகுதியில் இருக்கும். சக்கரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிக்காது. ஆண்டவரை தரிசிக்க பூமியில் உள்ள சகல ராஜாக்களும் எருசலேமுக்கு படையெடுத்து போவார்கள். எதற்காக தெரியுமா? ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன் இயேசு வானவர் 1000 ஆண்டு ஆட்சி செய்யும் பொழுது அவரை பார்ப்பதற்காக இந்த பூமியில் உள்ள சகல அதிகாரிகளும் ராஜாக்களும் இயேசுவை தரிசிக்க, ராஜாதி ராஜாவை தரிசிக்க எருசலேமுக்கு போவார்கள். அப்படி போகாதவர்கள் தேசத்தின் மேல் மழை வருஷிக்காது என்று சக்கரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பலவித பிரயாண மார்க்கங்களை கையாள வேண்டியிருக்கும். வான்வழி பிரயாணம், தரைவழி பிரயாணம், கடல்வழி பிரயாணம். இதற்காகத்தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதற்காகத்தான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விஞ்ஞான வளர்ச்சியில் அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதைகளை விரிவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முந்தைய காலகட்டத்தில் ஒரு சில்க் ரூட் என்கிற ஒரு ரூட் இருக்குது தெரியுமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவை எல்லாம் இன்றைக்கு பல போர்டர்ஸும் பல நாடுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடைத்து வைத்திருக்கிறாங்க. அந்த சில்க் ரூட் இப்போதைக்கு இல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட விசாலமான பாதை எல்லா நாடுகளை கனெக்ட் பண்ணி எருசலேமுக்கு நேராக போடப்படும். காரணம், ஆண்டவருடைய வருகை வந்த பிறகு எல்லாரும் சாதாரண ஜனங்கள் முதல் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் என் தேவனை சந்திக்க போவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முதலாம் வருகை ஆண்டவர் வந்து போய்விட்டார். அந்த வருகைக்கு முன்பதாக அநேக ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருந்தது. அதே மாதிரி இரண்டாவது வருகைக்கு முன்பதாக அநேக ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய செய்தி சமாரியா ஸ்திரீ. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய செய்தி சமாரியா ஸ்திரீ. அதற்குள்ள வருவோம். யோவான் 4:4 வாசிங்க. யோவான் 4:4 வாசிங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தது. அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகிற வழியில சமாரியா நாட்டுக்கு போக வேண்டியதா இருந்தது. சரி, நம்ம இப்படி சிந்திப்போம். மஸ்கட்ல இருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம 3 காரியங்கள்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேற வழியா போகும். 1, டிக்கெட் சார்ஜ் கூடுனால நம்ம ஷார்ஜா, அபுதாபி, துபாய் போய் கடந்து செல்வோம். 1. 2, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம அந்த பர்టిక్యులர் டேஸ்ல ஃளைட் இல்லைன்னா ஒருவேளை அப்படி போக நேரிடும். 3வது, ஏதாவது வேலை அங்க இருந்துன்னா நம்ம அப்படி போயிட்டு டிரான்சிட் எடுத்து போக வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவானவர் எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு போகும் பொழுது சமாரியா தேசத்தில் போக என்ன காரியம் உண்டாயிருந்தது? ரோடு பிளாக் என்றால் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இரண்டாவது சாய்ஸ். ஏதோ ஒரு காரியம் இருந்தது, ஏதோ ஒரு காரணம், பர்பஸ் இருந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு போன இடங்கள் ஒன்றும் வெறுமனே அவர் போகல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு போன இடங்கள் ஒன்றும் அவர் வெறுமனே போகல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.
நாம ஒரு டூருக்கு போறோம்னா ஹல்லே ஸ்தோத்திரம், சும்மா வெறுமனே எங்கேயாவது போய் என்டர்டெயின் பண்ணிட்டு வந்துருவோம். எங்க வேணாலும் போகலாம். ஹல்லே ஸ்தோத்திரம். என்னுடைய யூஸ்வலான ஒரு டயலாக், எங்கேயாவது போங்க, தண்ணி இருக்கிற இடத்துக்கு போங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, தண்ணி இருக்கிற இடத்துக்கு போங்க. அது வந்து நம்ம டூருக்கு போறது. பட் ஹல்லே ஸ்தோத்திரம், வேற ஒரு இடத்திற்கு நம்ம சவுதிக்கு போகிறோம், இந்தியாவுக்கு போகிறோம். there are purposes. ஹல்லே ஸ்தோத்திரம். there are purposes. ஹல்லே ஸ்தோத்திரம். அதே போல இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தின் 3.5 ஆண்டு கால ஊழியத்துல எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ அவர் வெறுமனே போகவே இல்லை. ஹல்லே ஸ்தோத்திரம். கானா ஒரு கல்யாண வீட்டுல வெறும் கல்யாண சாப்பாடு சாப்பிட அவர் போகல. ஹல்லே ஸ்தோத்திரம். கானா ஒரு கல்யாண வீட்டுல வெறும் கல்யாண சாப்பாடு சாப்பிட அவர் போகல. அவர் எதுக்காக போனார்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தன் முதலாம் அற்புதத்தை ஆரம்பித்தார். ஹல்லே ஸ்தோத்திரம். தன் முதலாம் அற்புதத்தை அந்த கல்யாண திருமண வீட்டிலே ஆரம்பித்தார். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். இந்த ஊருக்கு எதற்கு வந்தார்? ஹல்லே ஸ்தோத்திரம். அவர் வெறுமனே இந்த ஊருக்கு வரல. வேற எந்த செய்தியும் இந்த வேதாகம புஸ்தகத்தில் நாயின் ஊரை பற்றி எழுதவே இல்லை. ஒரே ஒரு காரியம், ஒரு விதவையினுடைய கண்ணீர். ஹல்லே ஸ்தோத்திரம். அந்த விதவையினுடைய கண்ணீரை துடைக்க ஒரே ஒரு மகன் இருந்தான். தனக்கு சொந்தம் என்று சொல்ல ஒரே ஒரு மகன் இருந்தான். அவனும் மரித்து போனான். ஹல்லே ஸ்தோத்திரம். அவன் மரித்து போய் ஹல்லே ஸ்தோத்திரம் அவனை பாடையிலே எடுத்து அந்த நாயின் ஊருக்கு வெளியே, ஏன்னா பாடையெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க? வெளியில தான் புதைக்கிறதோ எரிக்கிறதோ என்ன செய்வாங்க? ஊருக்கு வெளியே புறம்பே தான் கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வரும் போது அந்த ஊர்ல என்ட்ராய் போறாரு. எதற்காக போனார்? அந்த விதவையின் கண்ணீரை துடைத்து இந்த மகனை உயிரோடு கூட எழுப்புவதற்காக என் தேவன் போனார். வெறுமனே இயேசுவானவர் நாயின் ஊருக்கு போகல. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனுடைய நாட்டிலே சென்றார். ஹல்லே ஸ்தோத்திரம். எதற்கு சென்றார் தெரியுமா? ஹல்லே ஸ்தோத்திரம். அங்க சென்று ஒரே ஒரு மனிதன், அந்த வசனத்தை நீங்க கீழே வாசித்து போங்க. 8ஆம் அதிகாரம் 26ல இருந்து கீழே நீங்க வாசித்து பார்க்கணும். பின்னாடி இப்ப இல்ல, வாசித்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு நபரை சந்திக்கிறார். கல்லறைகளிலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த, நம்ம ஊர்ல எல்லாம் மெண்டல்னு சொல்லுவாங்க இல்ல, அநேக பிசாசுகள் பாதித்திருந்த 12 லெஜியோனுக்கும் ஒரு லேகியோன் என்கிற ஹல்லே ஸ்தோத்திரம். லேகியோன்னா ஹல்லே ஸ்தோத்திரம் பிசாசுகள். ஹல்லே ஸ்தோத்திரம். பல பிசாசுகள் அவனை சூழ்ந்து இருக்கிற ஒரு மனிதனை ஹல்லே ஸ்தோத்திரம் சந்திக்க இயேசுவானவர் கதரேனுடைய நாட்டிலே கடந்து சென்றார். ஹல்லே ஸ்தோத்திரம். அங்க அந்த மனிதனை மட்டும் பார்க்கிறார். அந்த மனிதனை மட்டும் சுகமாக்குகிறார். அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். கொடுத்த பிற்பாடு ஹல்லே ஸ்தோத்திரம் 37 முதல் 39 வரை வசனங்களை வாசிங்க. அந்த நாட்டில் உள்ள சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் சந்தித்த ஒரே ஒரு நபர் இந்த லேகியோன் பிசாசு பாதித்த ஒரே ஒரு நபர். மற்றவர்கள் பயந்து என்ன செஞ்சாங்க? எங்களை விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். அவருடைய ஹல்லே ஸ்தோத்திரம், அவருடைய மிஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். எப்படி அக்கம்ப்ளிஷ்ட் ஆனது பாருங்க. வெறும் சுகத்தை குறித்து அவர் அக்கம்ப்ளிஷ்ட் பண்ணல. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்தபடியே அவர் படகில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி go to the home, தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினார். இயேசுவானவர் கதரேனுடைய நாட்டுக்கு போக காரணம் என்ன? He want to establish his kingdom at this place. ஹல்லே ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தை
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒருவனை தெரிந்து கொண்டார். பிசாசு பிடித்திருந்த, லேகியோன் பாதித்திருந்த ஒரு மனுஷனை பிடித்துக் கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனை குணப்படுத்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனை ஒரு சுவிசேஷனா. அப்ப அந்த இடத்துல முதல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த ஊர்ல கதரேலுடைய நாட்டுல முதல் பாஸ்டர் யாரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முதல் பாஸ்டர் யாரு? இந்த லேகியோன் பிசாசு பாதித்த மனுஷன். முதல் சுவிசேஷகன் இவாஞ்சலிஸ்ட் யாரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த பிசாசு பாதித்த மனுஷன். முதல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மினிஸ்ட்ரி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மினிஸ்டர், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மிஷனரி யாரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த பிசாசு பாதித்த மனுஷன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவானவர் கடந்து போனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் விரும்பின எங்கும் போவதில்லை. அடுத்ததாக நாம் முதல்ல சிந்தித்தோம்ல நாயினூர் பட்டணம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த நாயினூர்ல உள்ள முதல் பாஸ்டர் யாரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த விதவையினுடைய மகன் மரித்து பாடையிலே கொண்டு வந்த மகனை கர்த்தர் தொட்டார், அவன் உயிரோடு எழுந்தான். அவன்தான் அந்த தேசத்திலே முதலாவது பாஸ்டர், அல்ல இவாஞ்சலிஸ்ட் அல்லது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மிஷனரி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, எரிகோவின் சுற்றுப்புறங்களிலே வரும் பொழுது சகேயு என்கிற ஒரு மனிதனை சந்திக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எரிகோவின் சுற்றுப்புறங்களில் எதற்காக வந்தார்? சும்மா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு பார்க்ல கொஞ்ச நேரம் போய் விளையாடலான்னு வந்தாரா? இல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எரிகோவின் சுற்றுப்புறத்தில் அவர் வந்தது சகேயு என்கிற ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதலுக்காக, அவனை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன செஞ்சார்? அந்த பட்டணத்திற்கு நேராக போனார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சமாரியாவுக்கு ஒரு முறை பிரயாணப்படும் பொழுது இந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார். மறுமுறை பிரயாணப்படும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சமாரியா கலிலியா பட்டணத்திற்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு செல்கிறார். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம், குஷ்டரோகிகள் தங்கி இருக்கிற, ஐசோலேட் பண்ணி வைத்திருக்கிற ஒரு கிராமத்திற்கு போகிறார். அங்கே 10 குஷ்டரோகிகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே தாவீதின் குமாரரே எங்களுக்கு இரங்கும் என்று அவர்கள் கூப்பிடுகிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சமாரியாவிற்கும் யூதேயாவிற்கும் பிரயாணப்படுகிற, சமாரியாவிற்கும் யூதேயாவிற்கும் பிரயாணப்படுகிற இயேசுவானவர், சமாரியாவிற்கும் யூதேயாவிற்கும் பிரயாணப்படுகிற இயேசுவானவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எதற்கு விலகி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த கிராமத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தூர ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜனங்களால் மாற்றி நிறுத்தப்பட்டவர்களையும் தேடி செல்லுகிறவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேடி செல்லுகிறார். இனி சமாரியா ஸ்திரியா இடத்தில் போனார்ல, சமாரியா பட்டணத்திற்கு அவர் போகல. சமாரியா பட்டணத்திற்கு அவர் போகல. சமாரியா பட்டணத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு தூரமா இருக்கிற சீகார் என்கிற ஊருக்கு தான் போனார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் சமாரிய ஸ்திரி இவள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இவளை குறித்தான சரித்திரங்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இவளை குறித்தான அந்த காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவள் ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்ல ஒரு ப்ராப்பர் வாழ்க்கை வாழுகிற ஒரு ஸ்திரீ அல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், 5ம் இவளுடைய புருஷர்கள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையினாலே இவள் எப்படிப்பட்ட ஸ்திரீ என்று தெரியும். ஆனால் அதனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இவளுக்கு சமாரியா நாட்டில் இருக்கிற கிணறுகளில் தண்ணீர் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் அவளும் எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டவளாய் இருந்தாள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால் தான் சமாரியாவிலிருந்து சீகார் என்கிற ஊருக்கு வந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த ஊரிலே யாக்கோபின் கிணற்றருகே வந்து தண்ணீர் மொள்ள வருகிறான். அதிகாலை நேரம் 6ஆம் மணி வேளையா இருக்கிறது என்று அங்கே வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் மணி வேளையா இருந்தது. யூதர்களுக்கு 6ஆம் மணி வேளை என்பது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் காலையில. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆரம்பிக்கிறது 6ஆம் மணி வேளையில. நமக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கிறது 12. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 12 AM in the midnight. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யூதர்களுக்கு 6ஆம் மணி வேளை என்பது ஒரு நாள் ஆரம்பிக்கிற அவளுடைய தாகத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உடன அல்ல சரீர பிரகாரமான தாகம் தண்ணீர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த தண்ணீரை எடுப்பதற்காக 10-12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த சீகார் என்கிற ஊருக்கு கடந்து வந்து ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவள் என்ன செய்கிறாள்? தண்ணீர் மொண்டு கொள்ள கடந்து வந்திருக்கிறாள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவள் ஊரில் தண்ணீர் எடுப்பதற்கு அவளுக்கு அனுமதி இல்லை. தண்ணீர் எடுப்பதற்கு அவளுக்கு அனுமதி இல்லை. அதனால் தூரத்தில் கடந்து வருகிறார். அங்கே இயேசுவானவர் வருகிறார். யூதேயாவில் இருந்து கலிலேயாவிற்கு கடந்து போகிற பாதையில அந்த சீக்கார் ஊருக்கு இயேசுவானவர் வருகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவானவர் வருகிறார். இயேசுவானவர் வருகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்த இடத்திற்கு போனாலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் வெறுமனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் போவதில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படியாக சமாரியா பட்டணத்தில் இயேசு வருகிறார். சமாரியா பட்டணத்தில் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவானவர் அந்த கிணற்றின் அருகே வந்து அவர் கேட்ட முதல் காரியம், உன் பேர் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய்? அப்படியெல்லாம் ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் என்ன கேட்டாரு? எனக்கு தாகத்துக்கு தா என்று கேட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவளுடைய காரியம் என்ன? அவளுடைய விஷயம் என்ன? அவளும் தாகத்திற்கு தான் தண்ணீர் கோர வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீ யார், உன் பூர்வீகம் என்ன, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உன் காரியங்கள் என்ன என்றெல்லாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அலசி பார்க்க அவர் வரவில்லை. அவர் நம்முடைய காரியத்திற்கு விடுதலை தர வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை தொட போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை தொட போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவும் தாகம் எடுத்ததால் மாத்திரமல்ல அங்கே வந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்ட 5000 பேரை போஷித்த இயேசுவிற்கு தன் தாகத்தை போர்க்க முடியாதா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் தாகத்துக்கு தாகம் என்று கேட்கிறது. அவள் தாகமாய் இருக்கிறார். தன்னை அவளுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் தாகத்திற்கு தா என்று கேட்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே, என் காரியத்தை கொஞ்சம் தொடுங்கப்பா என்று இன்றைக்கு கேளுங்க. கர்த்தர் நம்முடைய விஷயத்திலே ஒரு தொடுதலை தருவார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தொடுதலை தருவார். தொடுதலை தருவார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கொண்ட 5000 பேருக்கும் அதிகமானவர்களை போஷிப்பித்து மீதியான துணிக்கைகளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கூடைகள் நிறைய எடுத்த இயேசுவுக்கு தன்னுடைய தாகத்தை போக்கிக் கொள்ள தெரியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் வந்திருக்கிறது நம்முடைய தாகத்தை போக்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் வந்திருக்கிறது நம்முடைய தாகத்தை போக்க. இனி ஒரு காரியம் கூட, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தன்னோடு கூட இருந்த 12 சீஷர்களும் உணவு பதார்த்தங்களை கொள்ள பக்கத்தில் இருக்கிற பட்டணத்திற்கு கடந்து சென்றார்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 50 பேருக்கு சாப்பாடு வாங்க 50 பேரும் போவாங்களா? போக மாட்டாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 50 பேருக்கு சாப்பாடு வாங்குவதற்கு 50 பேரும் போவாங்களா? 25 பேருக்கு சாப்பாடு வாங்க 25 பேரும் போவாங்களா? போக மாட்டாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி என்றால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பர்பஸ்ஃபுல்லி ஆண்டவர் இந்த 12 பேரையும் விலகி தனித்து வந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? இவருடைய விஷயம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வெளியே போட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் போஸ்டர் அடித்து ஒட்டி மற்றவர்களிடத்தில் சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு அதை அறிவிக்கிற காரியம் அல்ல. இவருடைய காரியத்தை ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தனித்து டீல் பண்ண தீர்மானித்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு முன்பதாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய குறைவுகளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எடுத்து போட்டு நம்மை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு யூடியூப்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பார்க்கும் பொழுது அநேக ஊழியர்கள் செய்கிற மிக பெரிதான தவறு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் விபச்சார ஸ்திரியை தனக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தும் பொழுது கூட அவர் நிமிர்ந்து பார்க்காமல் குறிந்திருந்தே அந்த காரியத்தை டீல் பண்ணிட்டு அவர் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அவர் கூட இருந்த ஒருவனும் அங்கே இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரியை அவ்விதமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவள் பாவத்தை மன்னித்து அனுப்புவதை பார்க்க முடியும். விபச்சார ஸ்திரி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுவும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரி தான். அதனால் தன்னுடைய சீஷர்களாகவே கூட இருந்தாலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்களை கூட அனுமதிக்காமல் அவர் தனித்து அந்த ஸ்திரியோடு இடைப்பட்டு அவளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு மனம் திரும்புதலுக்காக கொண்டு வந்து சமாரியா தேசத்தின் முதல் ஊழியக்காரியாக தேவனை மாற்றினார். ஹல்லேலூயா. சமாரியா தேசத்தின் முதல் ஊழியக்காரியாக இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சமாரியா ஸ்திரியை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் மாற்றினார். அவருடைய இருதயத்தை பரிசோதித்தறிந்தார். தன்னை வெளிப்படுத்தினார். தன் கிறிஸ்து என்று தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பொழுது அவள் கொண்டு வந்த குடத்தை விட்டு நம்ம வாசித்த வசனம். அப்பொழுது அவள் கொண்டு வந்த குடத்தை விட்டு என்ன செஞ்சார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஊருக்குள்ளே ஓடி போய் ஜனங்களை நோக்கி தான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்று வந்து பாருங்கள் என்று சொல்வதை பார்க்க முடியும்.
ஹalleluya ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஹalleluya ஸ்தோத்திரம் சிலரை நம்மை விட்டு விலக்குவது ஆண்டவருக்கு நம்மோடு கூட பேச, தனியாக பேச ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஹalleluya ஸ்தோத்திரம். சில ஹalleluya ஸ்தோத்திரம் நண்பர்களை, சில உறவுகளை நம்மை விட்டு பிரிக்க ஹalleluya ஸ்தோத்திரம் there are purpose. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். சவுலை ராஜாவாக்குவதற்கு முன்பதாக நீ கொஞ்சம் சற்றே தரித்து நில். ஹalleluya ஸ்தோத்திரம். சற்றே தரித்து நில். உன் கூட இருக்கிற ஹalleluya ஸ்தோத்திரம், உன் கூட இருக்கிற ஹalleluya ஸ்தோத்திரம் உன் வேலைக்காரனை விலகி நீ கொஞ்சம் தனித்து நில். நான் உன்னோடு கூட பேசணும், நான் உன்னோடு கூட பேசணும் என்று சாமுவேல் சொல்வதை குறித்து பார்க்க முடியும். இன்றைக்கும் அதே போலதான் ஹalleluya ஸ்தோத்திரம் சிலரை நம்மை விட்டு ஹalleluya ஸ்தோத்திரம் விலகி இருக்க செய்வது ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மோடு கூட ஏதோ பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஹalleluya ஸ்தோத்திரம் இந்த சின்ன கூடுகையின் நடுவில் ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று நான் விசுவசிக்கிறேன். அவர் வந்தது ஹalleluya ஸ்தோத்திரம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாத அல்ல, நோக்கத்தோடு வந்திருக்கிறார். உங்களோடு தனித்து இடைப்பட, உங்களோடு தனித்து, என்னோடு தனித்து இடைப்படுவதற்கு ஆண்டவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை தொட போகிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். உங்களுடைய ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவர் தொடும் பொழுது ஹalleluya ஸ்தோத்திரம் நம்முடைய குறைவுகள் எல்லாம், நம்முடைய பலகீனங்கள் எல்லாம் மாறி நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஹalleluya. கண்களை மூடுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் நல்லவர். ஹalleluya ஸ்தோத்திரம். அவர் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்திலே வந்திருப்பது வெறுமனே அல்ல. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்த இடத்தில் போனாரோ அந்த இடத்தில் எல்லாம் ஹalleluya ஸ்தோத்திரம் தேவ ராஜ்யத்தை அவர் அன்னைச்சார். ஹalleluya ஸ்தோத்திரம் கொண்டு வந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார். இந்த இடத்திலே வந்திருப்பது தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். நாம் தான் அவருடைய ஊழியக்காரர்கள். நாம் தான் ஹalleluya ஸ்தோத்திரம் அவருடைய ஹalleluya ஸ்தோத்திரம் மிஷனரீஸ். ஹalleluya ஸ்தோத்திரம் நம்மை தொற்றிருக்கிறார் என்றால், நம்மை தொற்றி இன்றைக்கு நம்மை தொற்றிருக்கிறார் என்றால் நாம தாங்க இந்த தேசத்தின் விடுதலைக்காக, இந்த குடும்பத்தின் விடுதலைக்காக நாம தான் திறப்பின் வாசல்ல இருக்க போகிறோம். நாம தான் ஊழியம் செய்ய போகிறோம். நாம தான் நம்மை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். லேகியோன் பிசாசு பாதித்த ஒரு மனிதனிடத்தில் அவர் போனதற்கு காரணம் இருந்தது, முகாந்திரம் இருந்தது. அந்த தேசத்தை விடுவிக்க அவர் தேவைப்பட்டார். நாயின் ஊருக்கு போவதற்கு ஆண்டவருக்கு ஒரு காரணம் இருந்தது. ஏனென்றால் அந்த ஊர் ஜனங்களுக்கு ஒருவரை தெரிந்து கொண்டார். அவனை தெரிந்து கொண்ட நிலைமை அவன் மரணித்திருந்தான். பிசாசு பிடித்தவன், மரணித்திருந்தவன், குஷ்டரோகியாக இருந்தவர்கள், ஹalleluya ஸ்தோத்திரம் விபச்சார ஸ்திரீ, இப்படி என்று ஹalleluya ஸ்தோத்திரம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் ஒடுக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் துரத்திவிடப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஹalleluya ஸ்தோத்திரம் உங்களையும் என்னையும் கர்த்தர் சந்திக்க வந்திருப்பது சமுதாயத்தால் ஹalleluya ஸ்தோத்திரம், உறவினர்களால் ஹalleluya ஸ்தோத்திரம் நாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறோமா? அநேகரால் நிந்திக்கப்பட்டிருக்கிறோமா? அநேகரால் ஹalleluya ஸ்தோத்திரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்மை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஹalleluya.